மண்டே மார்னிங் ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட. கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன், எப்பயும் எந்திரிக்கிற டைம் விட. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டே போகிறப்ப எப்படி கிளம்புவோம் நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட, அந்த மாதிரி கிளம்பிட்டேன். அண்ட் புது ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டு தானே கிளம்புவோம். ஸோ அதே மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். ஆஃபீஸ், ஸ்கூல், காலேஜ் போகிற டைம் தான் வந்து எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். கரெக்ட் டைம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ரெண்டுமே சாப்பிடுவோம். அந்த மாதிரி காலையிலே சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனேன். ட்ரெஸ்க்கு ஃபஸ்ட்டு போனி டெயில் தான் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு பிரீத்தி வேணாம், அதை மாற்றிடு, ஹேர் ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் நானும் அதை சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை போட்டுக்கிட்டேன். மேரேஜுக்கு முன்னாடியெல்லாம் நான் பிரீத்தி 2 பேரும் வந்து ஒரே டைம் தான் கிளம்பிட்டு இருப்போம். சண்டை போட்டுப்போம், இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காக இருக்கட்டும், குளிக்கிறதுக்கு பாத்ரூம்காகட்டும். ஸோ அதே மாதிரி ரொம்ப நாள் கழித்து கிளம்புன ஒரு ஃபீல் எனக்கு. அண்ட் சாங்ஸ் வச்சு தான் கிளம்புவோம், எப்போவுமே நல்ல ஒரு வைபோடு தான் கிளம்புவோம். ஸோ அதே மாதிரி தான் மண்டே மார்னிங்கும் கிளம்பிட்டு இருந்தோம். அம்மா வந்துட்டு எங்கள் 2 பேரோட லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. முன்னாடி நாள் வச்ச மீன் குழம்பு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ 2 பேரும் வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டோம். பிரீத்தி வந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி எனக்கு முன்னாடி போயிட்டா. அவளுக்கு அப்புறம் தான் நான் கிளம்புனேன். ஸோ கிளம்பிட்டு பஸ்ஸில் தான் போயிருந்தேன். பஸ்ஸில் போயிட்டு ஹோப்ஸில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ. ஸோ அன்றைக்கி கொஞ்சம் அலைச்சலான டேன்னு தான் சொல்லணும். ஆட்டோ ஏறி அந்த ஆட்டோ போகாதுன்னு சொல்லி இறங்கிட்டு திருப்பி வேறு ஆட்டோ அந்த மாதிரி மாறி மாறி வந்தேன். அண்ட் ஃபைனலி வந்து விப்ரோட கேம்பஸ் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு.